கருட பஞ்சாசத்திலே 12வது ஸ்லோகம். இதில் விஷயம் கருடனுடைய தாயாரான வினதை கருடனை யுத்தத்துக்கு அனுப்பினாள் என்பது. எந்த யுத்தத்துக்கு? அமிர்தத்தை கொண்டு வருவதற்காக. இது அமிர்தாஹரண வர்ணக்கம் நடந்து கொண்டிருக்கிறது பொழுது அதற்கு தேவர்களுடன் யுத்தமிட்டு கருடன் அதை கொண்டு வர வேண்டும். அந்த யுத்தத்துக்கு வினதை தன்னுடைய தனையனான கருடனை அனுப்புகிறாள். அது பற்றி இன்றைக்கு இந்த ஸ்லோகத்திலே பார்க்க போகிறோம். முதலிலே ஆச்சாரிய வந்தனம். நாராயண குரும் ஞான வஹராசி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்னிபிர்நித்யம் ஆராதிதஹயானனஹ ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. 12வது ஸ்லோகம். संवित् शस्त्रं दिशन्त्या सह विजयचमूः आशिषः प्रेषयन्त्या संबध्नन्त्याः तनोत्रं सुचरितमशनं पक्कणं निर्दिशन्त्या एनोऽस्मद्वैनतेयः नुदतु विनतया क्लिप्तरक्षा विशेषः कद्रू संकेतदास्य क्षपणपणसुधा लक्षभैक्षं जिघृक्षुः. ரொம்ப சுருக்கமான அர்த்தம். சஸ்திரம் என்றால் ஆயுதம், சமு என்றால் சைன்யம், தனுத்திரம் என்றால் கவச்சம், அசனம் என்றால் சாப்பாடு. இதையெல்லாம் கொடுத்து அனுப்பினாள் அன்னை வினதா. எல்லா அன்னைகளுமே தங்களுடைய புத்திரர்கள் யுத்தத்துக்கு போகும்போது இதெல்லாம் கொடுத்து அனுப்புவார்கள். அதுபோல வினதாவும் கொடுக்க முற்பட்டாள். ஆனால் வாஸ்தவத்திலே வினதாவிடம் படை கிடையாது, ஆயுதம் கிடையாது, கவச்சம் கிடையாது. பின்ன எப்படி கொடுத்தாள் என்றால், சம்வித் சஸ்திரம், உன்னுடைய அறிவையே ஆயுதமாக வைத்துக்கொள். ஆசிஷாச்சமூஹு, என்னுடைய ஆசீர்வாதங்களையே சைன்யமாக வைத்துக்கொள். சுசரிதம் தனுத்திரம், உன்னுடைய நன்னடத்தை ஒழுக்கம் சீலம் இருக்கிறதே அதையே கவசமாக வைத்துக்கொள். அசனம் பக்கணம், போகிற வழியிலே ஒரு வேடுவர் சேரி இருக்கிறது, அதையே நீ உணவாக வைத்துக்கொள் என்று இந்த நாளையும், அதாவது ஆயுதம், படை, கவசம், சாப்பாடு என்ற நாளிலே எதையுமே கொடுக்காமலே எல்லாவற்றையும் கொடுத்தாள். அவர் கொடுத்து அனுப்பினாள். இப்பொழுது சம்வித் சஸ்திரம், சம்வித்தி அறிவு ஞானம் என்கிற சஸ்திரம், ஆயுதத்தை திசந்தியா கொடுக்கிறவளும் வினதைக்கு. சஹ விஜய சமூராசிஷா, வெற்றி தரும் படையை ஆசிகளாகவே ஆசீர்வாதங்களாகவே சஹ இவனோடு கூட பிரேஷயந்தியா அனுப்புகிறவளும். சுச்சரித்தம் நல்லொழுக்கத்தையே தனுத்திரம் கவசமாக, சம்பத்னந்தியா கட்டுபவளும். பக்கணம் வேடுவர் சேரியையே அசனம் உணவாக, நிர்திசந்தியா காட்டுகிறவளும் ஆன வினதையா, வினதா என்கிற தன்னுடைய தாயாலே கிளிப்த ரக்ஷா விசேஷா, பற்றப்பட்ட ஒரு வகை ரட்சையை உடைய கருடன். அதாவது கருடனுக்கு ரட்சை பண்ணினாள் வினதை, ஸ்வஸ்தி பண்ணினாள், மங்களங்களை ஏற்படுத்தி அனுப்பினாள். அப்படிப்பட்ட வைனதேயன் வினதா சுதனான கருடனானவன் எங்கே கிளம்புகிறார் என்றால், கத்ரு சங்கேததாஸ்ய க்ஷபணபண சுதா. கத்ரு என்று ஒருத்தி இருந்தாள். இந்த வினதைக்கு அவள் சக்களத்தி, சக்களத்தி மட்டுமில்லை, சகோதரி கூட. ஆனால் அவளுக்கு போட்டி போடுவளாக அமைந்தாள். கத்ருவுக்கும் வினதைக்கும் போட்டி ஏற்பட்டு
ஒரு பந்தயம் போல் ஒன்றை கட்டி அதிலே மோசடி பண்ணி கத்ரு ஜெயித்து விட்டால், வினத்தை தோற்றுவிட்டால் மோசடி பண்ணினவள் கத்ரு. அதனாலே அந்த பந்தயப்படி கத்ருவுக்கு அடிமை பெண்ணாக ஆனாள் வினத்தை. இப்படி ஏற்பட்ட அடிமை இருக்கிறதே தாஸ்யம், அதை க்ஷபண ஒழித்து கட்ட வேண்டும் என்று வினத்தையினுடைய மகனான கருடன் முனைந்தார். அதற்கு பணமாக என்ன பண்ணினால் அந்த அடிமைத்தலை ஒழியும் அருகும் என்று கேட்டால், சுதா என்பது பணமாக அமைந்தது. தேவலோகத்திலே இருக்கிற அமிர்தம் என்பது கொண்டு வந்து கொடுக்கப்பட்டதானால் இந்த அடிமைத்தலை அகலும். தன்னுடைய அம்மாவை அடிமையிலிருந்து மீட்பதற்காக கருடன் அந்த தேவலோகத்திலிருந்து சுதையை கொண்டு வருவதற்கும் முனைந்தார். அது மிகவும் பெரிய கஷ்டமான காரியம். ஜிக்ருட்சு அந்த அமிர்தத்தை கிரகிக்க விரும்புகிறவராக கிளம்புகிறார். ஒரு பெரிய காரியம் பண்ணுவதற்காக கிளம்பும் பொழுது ரக்ஷாய்கள் பண்ணுவாள் தாயார். அது மாதிரி ஸ்வஸ்திகளை பண்ணி அனுப்பினாள் வினதை. அப்படிப்பட்ட அந்த வைனதேஜன் கருடனானவர் நமக்கு ஏனக அஸ்மதி நுதது, ஏனக பாவத்தை நுதது போக்களிக்கட்டும், அஸ்மதி நம்மிடம் இருந்து, நம்மிடம் எந்த பாவங்கள் இப்பொழுது குடிக்கொண்டிருக்கின்றனவோ அந்த பாவத்தை நுதத்து உதறி தள்ளட்டும் அந்த வைனதேயர் என்று பிரார்த்தனை இந்த ஸ்லோகத்திலே. அமிர்தாஹரண வர்ணகத்திலே அமிர்தாஹரணத்துக்காக கிளம்புகிற சமயத்திலே வினத்தை பண்ணின ரக்ஷைகளை பற்றின ஸ்லோகம் இது. பொழிப்புரை. வேதாந்த வாவதூக வில்லிவலம் நாராயணாச்சாரிய சுவாமி எழுதின பொழிப்புரையை வாசிக்கிறேன். கத்ரு என்பவளிடம் பந்தயத்திலே தோற்று போய் அதன் விளைவாக வினத்தை கத்ருவுக்கு அடிமையானாள். அதற்கு நிபந்தனையாக, அதாவது அந்த அடிமை தலையை விடுவிப்பதற்காக அமிர்தாஹரணம் செய்வதற்கு வைனதேயன் புறப்பட்டான். அதாவது தேவலோகத்திலே இருக்கிற அமிர்தத்தை அபஹரணம் செய்து இங்கே கொண்டு வந்து கொடுப்பதற்காக, கொடுத்தால் அம்மாவினுடைய அடிமை நீங்கும் என்பதனாலே வைனதேயன் கருடன் புறப்பட்டான். அப்போது அந்த மாதிரி பிரஸ்தானம் பண்ணும் பொழுது வினத்தை மங்களாசாசனம் செய்து வழி அனுப்பி வைத்தாள். கிளம்புகிறவர்களுக்கு ஸ்வஸ்தி பண்ணி அனுப்புவது வழக்கம். அதை பண்ணினாள். எப்படி பண்ணினாள் என்றால், புத்தி மதியையே கூர்மையான ஆயுதமாக அளித்தாள். மற்றவர்கள் வீரர்களுடைய அன்னைகள் அந்த வீரர்களுக்கு கத்தி வாள் முதலிய ஆயுதங்களை கொடுத்து அனுப்பி வைக்கிற வழக்கம். ஆனால் இவளிடம் அது இல்லை. அதனாலே புத்தியையே கூர்மையான ஆயுதமாக வைத்துக்கொள் என்று கொடுத்தாள். அவளுடைய ஆசீர்வாதங்களே சேனைகள் ஆயின. வினத்தை கருடனுக்கு பண்ணுகிறாளே ஆசீர்வாதங்கள், அவை கருடனோடு போகிற படைகளாக ஆயின. நல்லொழுக்கம் என்பது கவச்சமாயிற்று. கவச்சம் என்பது எதிராளிகளுடைய ஆயுதம், நம்மை தாக்காதபடி நாம் மார்பிலே அணிகிற சட்டை போன்ற ஒரு லோகமயமான வஸ்து. வழியில் உள்ள வேடர் சேரியே ஆகாரமாக குறிக்கப்பட்டது. போகிற வழியிலே ஒரு பக்கணம் என்று ஒன்று இருக்கிறது, அங்கே ஆகாரத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டாள். இப்படி கோலாகலமாக புறப்பட்ட கருடன் நம்முடைய பாபங்களை பரிகரிக்கட்டும் என்ற வேண்டுகோள் இந்த ஸ்லோகத்திலே. இதிலே 4 உருவகங்கள் இருக்கின்றன. சம்வித் சஸ்திரம் என்று ஒன்று, அறிவாகிற ஆயுதம் என்று அர்த்தம். சமூர் ஆசிஷா என்று இரண்டாவது, ஆசிகளாகிற சைன்யங்கள் என்று அர்த்தம். தனுத்திரம் சுச்சரித்தம் என்று மூன்றாவது, நன்னடத்தை ஆகிற கவச்சம் என்று. அசனம் பக்கணம் என்று 4வது இருக்கிறது. 4வது உருவகமாகத்தான் சொல்ல வேண்டுமா, இருக்கிறபடியே அர்த்தம் சொல்லலாமா என்று விவாதிக்கலாம்.
வேடச்சேரியாகிற உணவு. நாலாவதிலே உருவகம் இல்லை, வேடச்சேரியில் உணவு எடுத்துக்கொள் என்று சொல்கிறாள், அவ்வளவுதான் என்றும் சொல்லலாம். இதே போல ஐந்தாவதாகவும் ஒன்று இருப்பதாக கருதலாம். நாலாவது வரியிலே வருகிறது பணசுதா என்று, பந்தயமாகிய அமிர்தம் என்று. பந்தயமாகிய அமிர்தம் என்றால் அந்த பந்தயத்திலே ஒரு நிபந்தனைப்படி அமிர்தம் கொண்டு வந்தால் அந்த அடிமைத்தனம் நீங்கும் என்றிருக்கிற அந்த அமிர்தம். விஷயம் என்ன என்றால், மினத்தையிடம் ஆயுதங்களோ சைன்யங்களோ கவசமோ வழியுணவோ இல்லாததாலே இப்படி ஒரு ரட்சையை, ஒரு ரக்ஷா விசேஷத்தை அவள் பண்ணினாள் என்பது. முதல் ரூபணம் சம்வித் சஸ்திரம் என்பது, அதற்கு ஞானமாகிற ஆயுதத்தை என்று அர்த்தமாகிறது. ஞானமாகிற ஆயுதத்தை திசந்தி கொடுக்கிறவள் வினதை. ஞானத்தை ஆயுதமாக சொல்லலாமா? ஆயுதம் போல ஞானம் இருக்கிறதா என்றால் நாம் யோசித்து பார்ப்போம். ஆயுதம் என்பது எதற்காக இருக்கிறது? விரோதி நாசத்துக்காக, நம்முடைய பகைவர்களை அழிப்பதற்காக எது எது பயன்படுகிறதோ அதெல்லாம் ஆயுதம். கத்தி பயன்படும், கூர்வாள் பயன்படும், பானம் வில் அம்பு பயன்படும் என்று, அதனாலே அவற்றுக்கெல்லாம் ஆயுதங்கள் என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஞானம் என்பது கூட விரோதி நாசத்துக்கு பயன்படும். சொல்ல போனால் இந்த ஆயுதங்களை எப்படி பிரயோகிக்க வேண்டும், எப்பொழுது பிரயோகிக்க வேண்டும் என்கிற ஞானம் இருக்கிறது. அது ஆயுதம் பயன்படும் போது கூட ஞானத்தோடு கூடினால்தான் அந்த ஆயுதம் பயன்படும். தனியாகவே கூட ஆயுதம் இல்லாமலே கூட யுக்திகள், தந்திரங்கள், புத்தி கிருத்தியங்களாலே கூட சத்ருநாசத்தை பண்ண முடியுமானபடியினாலே ஞானம் கூட ஒரு ஆயுதம் தான். அதனால்தான் கூர் என்று ஒன்று இருக்கிறது, தீக்ஷ்ணமாக இருக்கிறது, கூராக இருக்கிறது என்று. அது ஆயுதத்துக்குத்தான் நேரடியாக பொருந்துகிற அடைமொழி கூரான ஆயுதம் என்று சொல்லலாம். ஆனால் நாம் கூரான அறிவு என்று சொல்வதும் வழக்கத்தில் இருக்கிறது. வாஸ்தவத்திலே அறிவு என்பது ஒரு திரவியமா, அதை கூராக ஆக்குவார்களா என்றெல்லாம் கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனாலும் கூரான அறிவு என்று எதற்காக சொல்லுகிறோம் என்றால், அந்த அறிவை ஆயுதம் போல பயன்படுத்துகிற வழக்கம் இருப்பதால் தான். இரண்டுக்கும் கூர்மை தேவை என்று. தமிழிலே ஒரு பழமொழி மாதிரி ஒரு வசனம் இருக்கிறது, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்று. அது சொல்கிற கருத்து இதேதான். கத்தி என்பது ஆயுதம், அதன் ஸ்தானத்திலே புத்தி என்பது அதன் காரியத்தை பண்ணும். கத்தி பண்ணுகிற காரியத்தை புத்தி பண்ணும். என்ன காரியம்? சத்ரு நாசம் என்கிற காரியம். அதை ஆயுதத்தை வீசித்தான் பண்ண வேண்டும் என்பதில்லை. தன்னுடைய புத்தி கிருத்தியத்தினாலேயும் சத்ருநாசத்தை பண்ண முடியுமானபடியினாலே புத்தி என்கிற ஆயுதம் என்று சொல்வது பொருந்துகிறது. புத்தி என்கிற ஆயுதம் என்பது வேறு பல மகர்ஷிகளும் பல கிரந்தங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். அதிலே பிரதானமானது பகவத்கீதையிலே ஒரு வரி, ஞான அசினா என்பது. அறிவு என்கிற கத்தியாலே, புத்தியும் கத்தியும் சற்று முன் பார்த்தோமே, புத்தி என்கிற கத்தி என்கிறார். தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹ்ருத்ஸ்தம் ஞானாசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோத்திஷ்ட பாரத. கீதையிலே அறிவை எதற்காக கத்தியாக உருவகிக்கிறார், அந்த கத்தியினாலே எதை அறுக்க சொல்லுகிறார் என்பதெல்லாம் இருக்கட்டும். அறிவாகிற கத்தி என்கிற ரூபணம் இப்பொழுது சொல்கிற சம்வித் சஸ்திரம் என்பது போன்ற ரூபணமாக இருக்கிறபடியினாலே இந்த கருத்து, அறிவு என்பது ஆயுதம் போல இருக்கிறது என்ற கருத்து பகவத்கீதையிலும் இருக்கிறது என்பது இப்பொழுது போதுமானது.
சம்வித் சஸ்திரம் திசந்தியா. இந்த சம்வித் சாஸ்திரத்தை பற்றி மேலும் சிலரும் சொல்லி இருக்கிறார்கள். சம்வித் என்கிற அறிவு சாஸ்திரத்திலிருந்து வரும். சஸ்திரம் என்பது ஆயுதம். சஸ்திரம் சாஸ்திரம் என்று இரண்டு பதங்கள் இருக்கின்றன. சஸ்திரம் சத்ருநாசத்தை ஏற்படுத்தும், சாஸ்திரம் அறிவை கொடுக்கும். இப்பொழுது அறிவாகிற சஸ்திரம் என்கிறார் இவர். அதை பற்றி ஹிதோபதேசம் என்கிற நூலிலே ஒரு கருத்து இருக்கிறது. நாம் இப்பொழுது எந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதே கருத்துதான். ஹிதோபதேசம் என்பதை பற்றி ஓரிரு வார்த்தைகள். கதைகள், பாலர்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய கதைகள் மூலமாக நீதிகளை சொல்லித் தருகிற புஸ்தகம் ஹிதோபதேசம் என்பது. பஞ்சதந்திரம் போல ஒன்று. அந்த ஹிதோபதேச புஸ்தகத்திலே இந்த ஸ்லோகம் இருக்கிறது. சஸ்திரமும் தெரிந்து கொள்ள வேண்டும், சாஸ்திரமும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று சஸ்திர வித்யா, இன்னொன்று சாஸ்திர வித்யா. இப்பொழுது வயசு ஆனவர்களுக்கு சாஸ்திர வித்யை பயன்படுகிறது. சஸ்திர வித்யை என்பது வயசு குறைந்தவர்களுக்கு பயன்படுகிறது என்று சொல்ல வந்தது ஒரு வேடிக்கை பண்ணுகிறது. அங்கே விருத்தத்வே என்று, விருத்தி என்று இலக்கணத்திலே ஒரு பரிபாஷை பதம். சஸ்திரம் என்பது முதலெழுத்து நீண்டதானால் விருத்தி வந்தது என்று சொல்வோம் இலக்கணப்படி. அப்பொழுது சஸ்திரம்தான் சாஸ்திரமாகிறது விருத்தத்வே. சஸ்திரமே நீண்டு சாஸ்திரமாய் போய் கிழட்டுத்தன காலத்திலும் கூட பயன்படுகிறது என்று சொல்ல வருகிறார். சஸ்திரம் போல சாஸ்திரமும் பயன்படுகிறது. சஸ்திரம் நீண்டு போய் சாஸ்திரமாகி பயன் தருகிறது என்று. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே அஸ்திரபூஷண அத்தியாயம் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. ரகசிய திரைசாரம் முதலிய கிரந்தங்களிலே அந்த அத்தியாயத்தினுடைய கருத்தை வடித்து தேசிகர் கொடுத்திருக்கிறார். தேசிக பிரபந்தத்திலே புருடன் மணிவரமாக பொன்றா மூல பிரகிருதி மருவாக என்று ஆரம்பித்து ஒரு பாசுரம் இருக்கிறது. அது அந்த அஸ்திரபூஷணாத்தியாய கருத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது. அதிலே ஞானம் என்கிற வித்யை கத்தியாக அதிலே சொல்லுகிறார். இங்கே சம்வித் சஸ்திரம் என்று சொல்கிறோம் இல்லையோ, ஞானம் எப்படி ஆயுதமாகும் என்று. அது பிரகரணமே வேறு. பிரகரணம் என்ன என்று கேட்டால், எல்லா தத்துவங்களும் பகவானுடைய அவயவங்களாக இருக்கின்றன, பூஷணங்களாக இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லுகிற கருத்தங்க. ஞானம் என்று ஒரு தத்துவம் இருக்கிறதே, வித்யா என்று ஒன்று, அவித்யா என்று ஒன்று, அதற்கு எதிரானது. அது எந்த விதமான பூஷணமாக அங்கே இருக்கிறது என்று கேட்டால், ஞானம் என்கிற வித்யானது பெருமாளுக்கு கத்தியாக இருக்கிறது என்று அங்கே சொல்கிறார். தமிழிலே சொல்லும் பொழுது தெருள் மருள் வாழ் உரை ஆகா, தெருள் வாளாக இருக்கிறது, மருள் உரையாக இருக்கிறது என்று அன்வயிக்க வேண்டும். தெருள் என்பதுதான் ஞானம், தெருள் என்பதுதான் இங்கே சொன்ன சம்வித், வாழ் என்பதுதான் இங்கே சொன்ன சஸ்திரம். சம்வித்தானது சஸ்திரமாக இருப்பது என்பது வேறொரு பிரகரணத்திலேயும் வருகிறது. விஷ்ணு புராணம் சொல்லுகிறது பெருமாளுடைய சஸ்திரமாக சம்வித் என்கிற தத்துவமே இருக்கிறது என்று. ஆக சம்வித் சஸ்திரம் என்பது பகவத்கீதையிலே, ஹிதோபதேசத்திலே, விஷ்ணு புராணத்திலே பண்ணின ரூபணம்தான். ஆனாலும் ஒன்று, இந்த மூன்றிலும் வெவ்வேறு விதமாக சம்வித் சஸ்திரமாக ஆவதை பற்றி பேச்சிருக்கிறது. அஸ்திரபூஷணாத்தியாயத்திலே சம்வித் என்பது வித்யா என்கிற அதற்கு பரியாஜ பதம். அந்த வித்யா என்பது பகவானுக்கு கத்தி என்கிற அஸ்திரமாக இருக்கிறது என்று சொல்வது அது வேறு விதம்.
சஸ்திரம்தான் நீண்டு போய் சாஸ்திரமாகி அறிவாகிறது. அதனாலே அறிவு சஸ்திரத்தை விட உயர்ந்தது என்று ஹிதோபதேசம் சொல்வது அது வேறு விதம். ஞானம் என்கிற கத்தியினாலே அறுத்து முன்னேறு என்று கிருஷ்ணன் சொன்ன அந்த சந்தி சஸ்திரம் கிட்டத்தட்ட இப்பொழுது சொல்கிற விதமாகும் அது. ஆனால் அங்கே பயன் வேறு பயனுக்காக சொல்கிறார். இந்த மூன்றும் வெவ்வேறு ஆனாலும் சம்பித் சஸ்திரம் என்கிற ரூபணம் மூன்றிலேயும் இருக்கிறது. அதுக்கடுத்தது விஜய சமூராசிஷ பிரேஷயந்த்யா என்று. விஜய சமூஹு விஜய வெற்றிக்கான சமூஹு சைன்யங்களை ஆசீர்வாதங்களே படைகளாக இருக்கட்டும் என்று அவனோடு கூட அனுப்பினாள் என்று வருகிறது. சகா என்றால் கூட, பிரேஷயந்தியா என்றால் அனுப்புகிறவள். தன்னுடைய ஆசீர்வாதத்தையே அவனோடு கூட கருடனோடு கூட படைகளாக அனுப்பினாள் என்று இருக்கிறது. அது எப்படி சைன்யங்கள் போல ஆசீர்வாதங்கள் ஆக முடியுமோ என்றால், சைன்யம் வெற்றி பெற்று தருவது போல ஆசீர்வாதங்களும் வெற்றி பெற்று தரும். நமக்கு கூட இதுல ஒரு நீதி இருக்கிறது. நாமும் வாழ்க்கையிலே எத்தனையோ இடங்களிலே போரிடுகிறோம், மன்றாடுகிறோம், வெற்றியை தேடுகிறோம். அதற்கு படைக்கலன்களை கொண்டு படைகளை கொண்டு போரிட்டு ஜெயிப்பது ஒரு வழி. மகான்களுடைய அதாவது பெரியோர்களுடைய, பெற்றோர்களுடைய, குருக்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று சென்றோமானால் நமக்கு வெற்றி கிட்டும் என்பது பல்லாயிரம் ஆண்டு காலமாக சொல்லிக் கொடுக்கிற நீதியாக இருக்கிறது. அதனாலே ஆசீர்வாதங்களே உனக்கு சைன்யங்களாக இருக்கட்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதங்களை கொண்டே நீ வெற்றி பெற்று விடலாம் என்று. இரண்டும், எந்த இரண்டும்? சைன்யங்கள் என்பது, இன்னொன்று ஆசீர்வாதங்கள் என்பது. தமிழிலே சொல்லாமல் சம்ஸ்கிருதத்திலே சொல்லி பார்த்தால் சேனா என்பதும் சமூ என்பதும் அதற்கு பரியாய பதம் தான். அது ஸ்ரீலிங்க பதம். சமூஹு என்று ஸ்ரீலிங்க பகுவச்சன பதம். அதே மாதிரிதான் ஆசிஷா என்பதும் ஸ்ரீலிங்க பகுவச்சன பதம். அதனாலே அந்த சாமியம் சொல்வது பொருத்தமாக இருக்கிறது. ஆசீர்கள் தான், ஆசீர்வச்சனங்கள் தான் சைன்யங்களாக ஆகின்றன என்று. கருடனுக்கு அவனுடைய தாயாரான வெண்ணத்தையானவள் தன்னுடைய ஆசீர்வாதங்களையே படைகளாக கொடுத்தாள் என்று இங்கே சொல்லுகிறாரே, அதற்கேதாவது பிரமாண வச்சனம் உண்டா என்று பார்த்தால், மகாபாரதத்திலே கருடனுடைய கதை வருகிறது. ஆதி பருவத்திலே அங்கே இதே விஷயம் இருக்கிறது. புனఃப்ரோவாச வினதா புத்திரம் ஹார்தாதிதம் வசஹ ஜானந்த்யப்யசுலம் வீர்யம் ஆசீர்வாத சமன்விதம் என்று. கருடன் கிளம்புகிறான். தன்னுடைய தாயாருக்கு உதவி செய்ய வேண்டும். அவளை அடிமை தலையிலிருந்து, கட்டிலிருந்து விடுபடும்படி செய்ய வேண்டும் என்பதற்காக கிளம்புகிறான். கிளம்புகிற அந்த புத்திரனை ஹார்தாதி பிரீத்தியோடு கூட வார்த்தை சொல்லி அனுப்புகிறாள் அவளுடைய அன்னை வெண்ணத்தை. ஜானந்த்யபி அதுலம் வீரியம். கருடனுடைய வீரியமானது இணையில்லாமல் இருக்கிறது என்பது அவளுக்கு தெரியும். அவன் மகாவீரன் என்பது தெரிந்தாலும் கூட அவனுக்கு வேறு படைக்கலன்கள் தேவையில்லை, படைகளும் தேவையில்லை. ரத கஜ துரக பதாதிகளான படைகள் எல்லாம் ராஜாக்களுக்கு என்ன பண்ணுமோ அதை கருடன் தன்னுடைய சொந்த புஜ பல பராக்கிரமத்தினாலே சாதிப்பான் என்பது அவளுக்கு தெரியும். தெரிந்தாலும் கூட படைகளுடைய ஸ்தானத்திலே ஆசீர்வாதத்தை அவள் பண்ணி அனுப்பித்தாள். இந்த ஆசீர்வாதம் அந்த மகாவீரனுக்கு உதவியாக நின்று வெற்றியை பெற்று தரட்டும் என்கிற எண்ணத்திலே வினத்தை கருடனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினாள் என்பது மகாபாரதத்திலே இருக்கிற கருத்துதான்.
அந்த கருத்தை தான் லேசாக பரிஷ்கரித்து அந்த ஆசீர்வாதங்களையே சைன்யங்களாக கொடுத்தாள் என்று இங்கே இருக்கிறது. அடுத்தது மூன்றாவது. முதல் வரி இப்பொழுது முடிந்து விட்டது. இரண்டாவது வரியிலே மூன்றாவது ரூபணம் இருக்கிறது. தனுத்திரம் சுச்சரிதம் என்று. சுச்சரிதம் என்றால், சு என்றால் நல்ல, சரிதம் என்றால் நடத்தை, வழி, ஒழுக்கம். சுச்சரிதம் என்றால் நல்லொழுக்கம். அந்த நல்வழி இருக்கிறதே அதையே கவசமாக கொடுத்தாள் என்றிருக்கிறது. கவசம் என்ன காரியம் பண்ணும்? யுத்தத்திலே கவசத்தை நாம் அணிந்து கொண்டோமானால் மார்பகத்திலே எதிராளி போடுகிற அம்புகள் எல்லாம் நேரே மாறிலே சென்று குத்தாமல் கவசம் அதை தாங்கிக் கொள்ளும். இன்னும் வேகமாக கூறாக வரும்பொழுது இந்த கவசத்தையும் மீறி உள்ளே தைத்து மார்பிலே அடிபடும் என்பது வேறு விஷயம். இப்பொழுது கருடனுக்கு எந்த கவசத்தை கொடுத்திருக்கிறாள் என்றால், நல்லொழுக்கம் என்கிற நல்வழியையே கவசமாக வைத்துக் கொள் என்று. அது எப்படி, என்ன பொருத்தம் இந்த உவமையிலே என்று கேட்டால், கவசம் நம்முடைய உடலை ரட்சிப்பது போல நல்வழியும் உள்குத்தாமல் ரட்சிக்கும். இந்த இடத்துல நல்வழி என்பதற்கு ஒழுக்கம் என்கிற அர்த்தம் இருக்கட்டும், இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது அல்லவா. போகிற வழி நல்ல வழியா இருக்கிறது என்றால் முள் இல்லாத வழியாக இருக்கிறது என்ற அர்த்தம். அது தனுத்திரம் தானே. அதாவது தனு என்றால் சரீரம், திறம் என்றால் ரட்சி. சரீர ரட்சணம் பண்ணுவது தானே அது. எது? முள்ளில்லாத வழி என்பது. முள்ளு குத்தாமல் ரட்சிக்க பண்ணுகிறதோ அந்த வழி. அதனாலே சுச்சரிதம் என்பது, தனுத்திரம் என்பது எல்லாரும் சொந்த அனுபவத்திலே கண்ட விஷயம். அதே சுச்சரிதம் என்ற பதத்துக்கு நன்னடத்தை என்றும் அர்த்தம் இருக்கிறது. அது கவசம் போல ரட்சணம் பண்ணும் என்பதும் சொன்னதாகிறது. இரண்டும், தனுத்திரம் என்பதும் சுச்சரிதம் என்பதும் நபும்சகலிங்க ஏகவச்சன பதங்கள் என்பதும் இந்த உவமையை பொருந்த வைப்பதற்கு சாதகமாக இருக்கிறது. இவள் என்ன பண்ணினாள்? எந்த சுச்சரிதங்களை கோடிட்டு காட்டினாள் தினத்தை என்றால், அவள் சொல்லுகிறாள், புத்திமதி சொல்லுகிறாள் தன்னுடைய பிள்ளைக்கு, கருடனுக்கு, பிராமணனை ஒரு காலம் நீ கொல்லாதே என்று. ஏன் இப்படி சொல்ல வேண்டிய நிலை வருகிறது என்றால், கருடன் தன்னுடைய பராக்கிரம தினவு காரணமாக வழியிலே போகிறவர்களை எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி கிளையை முறித்து என்னென்னவோ பண்ணுகிறான். அதனாலே அவனுக்கு ஏதாவது பாவம் வந்துவிட போகிறதே பெரிதாக என்பதனால் கவலை உற்று தினத்தை சொல்லுகிறாள், நீ பிராமணனை ஒரு காலம் கொல்லாதே என்று. இந்த மாதிரி போதனைகள் எல்லாம் பண்ணி அவனுக்கு நல் வழியை சொல்லிக் கொடுத்து சுச்சரித்தம் உள்ளவனாக அவனை ஆக்கி அந்த சுச்சரித்தத்தையே அவனுக்கு கவசமாக கொடுத்தாள் தினத்தை என்று சொன்னதாகிறது. தனுத்திரம் சுச்சரிதம் அசனம் பக்கணம் நிர்திஷந்தியா. அவள் சொல்லுகிறாள், வழியிலே சாப்பாடு வேண்டுமே, உணவு, அதற்கு பக்கணம் என்று, பக்கணம் என்றால் வேடுவர்களுடைய சேரி, அதை நீ உணவாக வைத்துக்கொள் என்றால் அந்த சேரியிலே உனக்கு வேண்டிய உணவு கிடைக்கும் என்று. அங்கே வேடுவர்கள் பொல்லாதவர்கள் இருக்கிறார்கள். பொல்லாதவர்கள், துர்ஜனர்கள், துஷ்டர்கள், போக்கிரிகள், கலர்கள், அவர்களை நீ கொன்றால் கொன்று விடலாம் என்றே அவள் சொல்லுகிறாள். கொலை பண்ண சொல்லி தாயார் பிள்ளைக்கு சொல்லலாமா என்றால், அப்படி சொல்லி இருப்பாளா என்று சந்தேகம் வந்தால் இதோ மகாபாரதத்திலே ஒரு ஸ்லோகம். சமுத்திர குக்ஷாவேகாந்தே நிஷாதாலயமுத்தமம் பவனானி நிஷாதானாம் தத்ர சந்தி த்விஜோத்தம. அங்கே இருக்கிற நிஷாதர்கள், வேடுவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பாபினாம் நஷ்டலோகானாம் நிர்கிருணானாம் துராத்மனாம். அவர்கள் நிறைய பேரை கொன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பண்ணுகிற காரியம், அவர்கள் விருத்தியே கொலைதான். கொலை மூலமாகவே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிர்கிருணர்கள், இரக்கமே இல்லாதவர்கள்.
நஷ்டலோகர்கள் பொது ஜனங்களை எல்லாம் அழித்து தின்பவர்கள், துராத்மாக்கள். அந்த கொலையாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்குவதும் ஒரு நல்ல தர்ம காரியம்தான். கொலையாளிகளை நீ கொலை பண்ணிவிடு. சஹஸ்ராணாம் அநேகானாம், எவ்வளவோ ஆயிரம் கணக்கிலே அங்கே இருக்கிறார்கள் அந்த நிஷாதர்கள் அந்த பக்கணத்திலே. தான் புக்த்வா மிருதமாஹர, நீ அவர்களை சாப்பிட்டு விடு. பக்ஷி மாம்சாஹாரிதான். துர்ஜனர்களை எல்லாம் கொன்று தின்று விடு. அதையே அந்த பக்கணத்தையே அசனமாக சாப்பாடாக எடுத்துக்கொள்ளு. அப்படி சாப்பிட்டு விட்டு போய் அமிர்தம் ஆஹர, தேவலோகத்திலிருந்து அமிர்தத்தை கொண்டு வருவாயாக என்று சொல்கிறாள். அதனாலே கொலையாளிகளை கொலை பண்ணுவதே ஒரு தர்மம் என்பதையும் நமக்கு நீதியாக தெரிவிக்கிறாள். இப்பொழுதும் கூட ராஜ நீதிகளிலே நிறைய ஜனங்களை கொன்று அழிக்கிற அப்படிப்பட்ட கொலையாளிகளுக்கு கொலை தண்டனை வழங்குகிறான் அல்லவா ராஜா. அது சரியானதுதான் என்பதை இந்த கருட சரித்திரத்திலேயும் வினத்தை சொல்லுகிறாள். கிளிப்த ரக்ஷா விசேஷா வினதயா, வினதா என்பவளாலே ஒரு ரக்ஷா விசேஷம், ஒரு வகை ஸ்வஸ்தி, ஒரு வகை மங்களம், ஒரு வகை காப்பு அதை கருடனுக்கு பண்ணினாள். வினத்தை எவனுக்கு இந்த ரட்சா விசேஷத்தை பண்ணினாலோ அவன் கிளிப்த ரட்சா விசேஷா என்று சொல்லப்படுபவன் கருடன். கருடனுக்கு வினத்தை ரட்சை பண்ணினதாக பிரமாண வசனம் உண்டா என்றால் மகாபாரதத்திலே ஆதி பர்வத்திலே அதுவும் இருக்கிறது. ஏற்கனவே இதிகாச புராணங்களிலே இருப்பதைத்தான் பரிஷ்கரித்து பேசுகிறார் சுவாமி தேசிகன். வினத்தை என்ன சொல்கிறாள், எப்படி ரட்சை பண்ணுகிறாள் அங்கே கருடனுக்கு என்றால், பக்ஷௌ தே மாருதः பாது சந்திரः பிருஷ்டஞ்ச புத்திரக சிரஸ்து பாது தே வன்னிः பாஸ்கரः சர்வமேவது விஷ்ணுः சர்வகதः சர்வம் அங்கானி தவ சைவஹி. ரட்சை பண்ணுபவர்கள் எல்லாம் வெவ்வேறு தேவர்கள் இவனை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அனுப்புவார்கள். இது வழக்கம். நாம் வால்மீகி ராமாயணத்திலே சில ஸ்லோகங்களை பின்னாலே பார்க்க போகிறோம். கௌசல்ய ராமனை காட்டுக்கு அனுப்பும் போது கூட இந்த மாதிரி தான் ரட்சை பண்ணுகிறாள். பக்ஷௌ தே மாருதः பாது, உன்னுடைய 2 இறக்கைகளையும் வாயுதேவன் காப்பாற்றட்டும். அந்த இறக்கை வாயுதேவன் சம்பந்தப்பட்டதுதானே. அந்த இறக்கையை அடிக்கும் பொழுது வாயுதானே வருகிறது. அந்த வாயுதேவன் உன்னுடைய பட்சங்களை காப்பாற்றட்டும். சந்திர பிருஷ்டஞ்ச புத்திரக, கவச்சங்கள் என்று சில வகை நூல்கள் இருக்கின்றன புராணங்களிலே. விஷ்ணு கவச்சம், வராக கவச்சம், நரசிம்ம கவச்சம், நாராயண கவச்சம் என்றெல்லாம். அதிலெல்லாம் ஸ்கந்த சஷ்டி கவச்சம் கூட அப்படிப்பட்டதுதான். அதிலெல்லாம் எப்படி இருக்கும், நம்முடைய வெவ்வேறு அங்கங்களை வெவ்வேறு தேவர்கள் காப்பாற்றட்டும் என்று அந்த ரீதியிலே அமைந்திருக்கிறது இது. சந்திர பிருஷ்டஞ்ச புத்திரக, உன்னுடைய முதுகு பகுதியை சந்திரன் காப்பாற்றட்டும். புத்திரக வத்சனே, குழந்தையே. சிரஸ்து பாது தேவன்ஹி, உன்னுடைய சிரசை தலையை அக்னிதேவன் காப்பாற்றட்டும். பாஸ்கர சர்வமேவது, உன்னுடைய எல்லா உறுப்புகளையும் சூரியன் காப்பாற்றட்டும். விஷ்ணு சர்வகத சர்வம், எல்லா இடத்திலேயும் வியாபித்து நிற்கிற விஷ்ணுவானவர் உன்னுடைய எல்லா அங்கங்களையும் காப்பாற்றட்டும் என்றெல்லாம் சொல்லி ரட்சை பண்ணுகிறார். இதுதான் ரக்ஷா விசேஷம் என்பது. ரக்ஷா விசேஷம் என்றால் ஒரு வகை ரட்சை என்றும் அர்த்தம் சொல்லலாம், அல்லது ரட்சையினாலே ஒரு விசேஷம், ஒரு சிறப்பு ஏற்படுகிறது என்றும் அர்த்தம் சொல்லலாம். ரட்சையினாலே ஒரு சிறப்பை ஏற்படுத்தினாள் வினத்தை. உன்னை வாயுதேவன், சந்திரதேவன், அக்னிதேவன், சூரியதேவன், விஷ்ணுதேவன் ஆகியவர்கள் வெவ்வேறு அவயவங்களை காப்பாற்றட்டும் என்று சொல்லி ஒரு ரக்ஷா விசேஷத்தை பண்ணினாள்.
இந்த ஸ்லோகத்துக்கு 12வது ஸ்லோகத்துக்கு ஒரு கருத்துரையை வடித்திருக்கிறார் உரை எழுதினவர். அந்த கருத்துரையை போய் பார்ப்போம். நல்ல ஞான ரூபமான ஆயுதத்துடனே. இந்த கருத்துரையை பார்க்கும் பொழுதே மூலத்திலே எந்த பதத்தை வைத்துக் கொண்டு இதை எழுதுகிறார் என்பதையும் சேர்த்து சேர்த்து பார்க்க வேண்டும். சம்வித் என்று இருக்கிறது, அதை சம் என்பதற்கு நல்ல என்றும் வித் என்பதற்கு ஞானம் என்றும் இவர் எழுதியிருக்கிறார். சம்வித் சஸ்திரம் என்றது நல்ல ஞான ரூபமான ஆயுதத்துடனே. கருடனுக்கு ஞானம் ஆயுதமாகிறது. ஆசீர்வாதங்களாகிற விஜயம் உண்டாகத்தக்க சைன்யங்களையும் அனுப்புகிறவள். வினதை கருடனோடு எந்த சைன்யங்களை அனுப்புகிறாள் யுத்தத்துக்கு என்றால் தன்னுடைய ஆசீர்வாதங்களையே சைன்யங்களாக அனுப்புகிறாள் என்று. விஜயம் உண்டாகத்தக்க என்று எதற்காக எழுதியிருக்கிறார்? விஜயதமோ பிரேஷயத்யா என்று விஜயதமோ என்று இருக்கிறது. வெற்றி சைன்யங்கள் அவை. ஆசீர்வாதங்கள் என்பவை வெற்றியை ஏற்படுத்துகிற படைகள். அதை அவனுடன் அனுப்புகிறாள். நல்ல நடத்தையை கவசமாக பூட்டுகிறவளும். கவசத்தை பூட்ட வேண்டும், பூணும்படியாக பண்ண வேண்டும், அதை மார்பிலே தரிக்க வேண்டும். நல்ல நடத்தையையே அப்படி கவசமாக பூட்டி அனுப்புகிறாள் அவள். வேடச்சேரியை ஆகாரமாக காண்பிக்கிறவளும். அசனம் பக்கணம் நிர்திஷஞ்சா என்பதற்கு அப்படி இருக்கிற தன் தாயாரான வினத்தையாலே செய்யப்பட்ட ரட்சையை உடையவர் கருடன். வினத்தை இந்த மாதிரி ரட்சை பண்ணி அனுப்புகிறாள். தன் தாயாருக்கு மாற்றாளான கத்ருவினாலே. கத்ரு என்று இன்னொருத்தி இருக்கிறாள். அவள் கருடனுடைய தாயாரான வினத்தைக்கு மாற்றாளாக இருக்கிறாள், சபத்னியாக இருக்கிறாள். அந்த கத்ருவினாலே மோசம் செய்து அடிமையாக்கப்பட்ட தாயாரை, இந்த தாயார் வினத்தை இருக்கிறாளே, இவள் கத்ருவிடம் ஏமாந்து போனாள். ஏமாந்து என்றால் அவள் வஞ்சித்து விட்டாள், மோசம் செய்தாள். அதனாலே போட்டியிலே தோற்று போனாள். பந்தயத்தில் தோற்று போனதன் விளைவாக என்ன ஆயிற்று? கத்ருவுக்கு வினத்தை அடிமையானாள். அந்த அடிமைத்தனத்தில் இருந்து தன்னுடைய தாயாரான வினத்தையை விடுவிப்பதற்காகத்தான் இப்பொழுது கருடன் அமிர்தாகரணம் என்ற ஒன்றையே பண்ண போகிறார். அமிர்தம் ஜிக்ருக்ஷு என்று ஒரு பதம் இருக்கிறது. கிரகிப்பதற்கு இச்சை ஜிக்ருஷா. அமிர்தத்தை கிரகிப்பதற்கு இச்சை உடையவரான கருடன் இங்கு கிளம்பி போகிறார். அப்படி போகிற கருடனானவன் அஸ்மதி ஏனஹ நுதது, அடியோங்களிடமிருந்து பாவங்களை போக்கடிக்கட்டும். அந்த கருடன் எங்களுக்கு எப்படி பயன்படுகிறார் என்றால், நாங்கள் கருட பக்தர்கள், எங்களுக்கு நிறைய பாவங்கள் குவிந்திருக்கின்றன. அடிமை தலையிலிருந்து கட்டிலிருந்து விடுவிக்க வல்லவரான அந்த கருடனானவர் எங்களை கட்டி போட்டிருக்கிற இந்த பாவங்களிலிருந்து எங்களையும் விடுவிக்கட்டும் என்ற வேண்டுகோள் வைப்பது இங்கே பொருத்தமாக இருக்கிறது. கட்டுகளை அவிழ்க்க வல்லவர் அவர், தலைகளை அறுக்க வல்லவர். அப்படிப்பட்ட கருடன் எங்களை கட்டி போட்டுக் கொண்டிருக்கிற பாவங்கள் என்பதிலிருந்து அவற்றை எல்லாம் அறுத்து எங்களுக்கும் ஒரு விடுதலையை ஏற்படுத்தட்டும் என்கிற வேண்டுகோள் இந்த ஸ்லோகத்திலே. 4வது வரி கத்ரு சங்கேததாஸ்ய என்று இதிலே தான் அந்த கதை இருக்கிறது. கத்ரு என்று ஒருவள், அவளோடு முதலிலே ஒரு சங்கேதம் ஏற்படுகிறது. ஒரு பேச்சுக்கு நீ இப்படி பண்ணால் தோற்றவர்கள் என்ன பண்ண வேண்டும், ஜெயித்தவர்கள் என்ன பண்ண வேண்டும் என்பதெல்லாம் முதலிலேயே சங்கேதம் பண்ணி கொள்கிறார்கள். அதற்கு பிறகுதான் போட்டி ஆரம்பிக்கிறது. கத்ரு என்பவளிடம் சங்கேதத்தின் வாயிலாக அடிமைப்பட்டாள் வினதை. அது என்ன கதை என்றால், தக்ஷ பிரஜாபதி என்று ஒருவர் இருந்தார். பிரஜாபதிகளுக்குள்ளே ஒருவர், அதனாலே மிகவும் சிறப்பு மிக்கவர். அவருக்கு கத்ரு என்றும் வினதா என்றும் அழகிய 2 பெண்கள் இருந்தனர். அக்கா தங்கைகள் தான் அவர்கள். வினதாவுக்கு அப்பொழுது சுபர்ணி என்ற பெயர் வருகிறது இதிகாசத்திலே. அந்த 2 பேருக்குமே பர்த்தா கஷ்யபர். அதாவது தன் 2 பெண்களையும் ஒரே மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அவர் தட்சர்.
அந்த இரண்டு பேருக்குள்ளே அழகு போட்டி கூட அடிக்கடி நடப்பது வழக்கம். நீ அழகியா நான் அழகியா என்று. இந்த கதை இருக்கிறதே, நாம் இதுவரையில் மகாபாரதத்தில் ஆதி பருவத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாஸ்தவத்திலே இந்த கதையினுடைய வித்து சுருக்கம் சாரம் வேதத்திலேயே இருக்கிறது. தைத்திரிய சம்ஹிதையே ஓதுகிறது. கத்ரூஷ்டவைசு பர்ணீச்சாத்மரூபயோரஸ்பர்தேதாம். அழகு போட்டியே நடந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆத்ம ரூபயோகோ அழகை பற்றி அஸ்பர்தேதாம் போட்டி போட்டார்கள் இவர்கள் இரண்டு பேரும். சா கத்ரூசு பர்ணீமஜயதி. கத்ருவானவள் அந்த போட்டியிலே சுபர்ணியை ஜெயித்து விட்டாள், வென்று விட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. வாஸ்தவத்திலே அந்த போட்டிக்கு பிறகு வேறு சில போட்டிகளும் நடந்தன. இதிகாசங்கள் அந்த கதையை இன்னும் விரிவாக கூட சொல்லுகின்றன. நமக்கெல்லாம் தெரியும் அமிர்த மதன கதை என்று ஒன்று. அதாவது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து மந்தர மலையை மத்தாக நட்டு வாசுகி என்கிற பாம்பை கயிறாக வைத்துக் கொண்டு பார்க்கடலை கடைந்து அமிர்தம் தோன்றியது என்ற கதை. அந்த கதையை வர்ணிக்கிற புராணங்கள் எல்லாம் அந்த பார்க்கடலிலே அமிர்தம் தோன்றுவதற்கு முன்னே வேறு எவ்வளவோ உயர்ந்த உயர்ந்த ரத்தனங்கள் விசேஷ பொருட்கள் எல்லாம் தோன்றின என்று சொல்லுகின்றன. அப்படி பார்க்கடலை கடையும் போது தோன்றிய வஸ்துக்களிலே ஒன்று வெள்ளை குதிரையான உச்சைஸ்வரஸ் என்பது. பார்க்கடலை கடையும் பொழுது வெள்ளை யானையான ஐராவதம் வந்த பிறகு வெள்ளை குதிரையான உச்சைஸ்வரஸும் தோன்றியது. அந்த உச்சைஸ்வரஸ் இருக்கிறதே, அது ஒரு காலாந்தரத்திலே இந்த வினதா கத்ரு இவர்கள் வசிக்கிற இடத்துக்கு அருகிலே வந்தது. இதிலே கத்ரு என்பவள் கெட்டிக்காரி. அவள் இதை வைத்துக் கொண்டு ஒரு பந்தயம் போடுறாள். கத்ரு வினதியிடம் கேட்கிறாள், இந்த உச்சைஸ்வரஸ் என்ன வர்ணம், உடனே சொல்லு என்று. வினத்தைக்கு தெரியும் உச்சைஸ்வரஸ் வெள்ளை குதிரை என்று தெரியும். அதனாலே உடனே சொல்லிவிட்டாள், அது வெண்மையானது. நீ என்ன சொல்கிறாய், பந்தயம் போடுவோமா என்று இவள் தான் வம்பை விலைக்கு வாங்கிவிட்டாள். அது உண்மையிலேயே வெண்மைதான் இவளுக்கு நிச்சயமாக தெரியும் தான். ஆனால் அதை வைத்துக் கொண்டு பந்தயத்திலே தான் ஜெயித்து விடலாமே என்று இவள் பார்க்கிறாள். அப்பொழுது கத்ரு சொன்னாள், நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், அந்த வெள்ளை குதிரைக்கு வால் மட்டும் கருப்பு என்று நான் சொல்கிறேன். பந்தயம் வைத்துக் கொள்வோம். நம்மில் தோற்றவள் ஜெயித்தவளுக்கு அடிமையாவதாக பந்தயம் என்றார். வாஸ்தவத்திலே அந்த வால் கருப்பு கிடையாது, அதற்கு எல்லாமே வெள்ளைதான். வேண்டுமென்றே மாற்றி சொல்லிவிட்டு பந்தயம் வைக்கிறேன் என்று தைரியமாக வருகிறாள் கத்ரு. பிறகு என்ன நடக்கிறது? வினதை சொன்னதுதான் சரி, இருந்தால் கூட கத்ரு ஒரு மோசடி பண்ணினாள். என்ன மோசடி பண்ணினாள் என்றால், கத்ருவுக்கு புத்திரர்கள் பாம்புகள், நிறைய பாம்புகள், கார்கோட்டகம் காளியம் என்றெல்லாம். அந்த பாம்புகளை கூப்பிட்டு, கருப்பாய் இருக்கிற பாம்புகளை கூப்பிட்டு, நீங்கள் உச்சைஸ்வரனுடைய வாளை சுற்றி கொண்டு நில்லுங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த பந்தயத்தில் ஜெயிப்பதற்காக. பல பாம்புகள் ஒப்புக்கொள்ளவில்லை. இருந்தாலும் ஒரு பாம்பு, அது கார்கோட்டகம் என்று ஒரு இடத்துல இருக்கிறது, அது காளியம் என்று இன்னொரு இடத்திலே இருக்கிறது, பேர் எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், அது தன்னுடைய மாதா சொன்னதற்கு ஒப்புக்கொண்டு அந்த உச்சைஸ்வரஸ் என்கிற குதிரையினுடைய வாளை சுற்றி கொண்டு கருப்பாக நின்று கொண்டிருந்தது. சரி, நாம் இரண்டு பேரும் நேரே போய் பார்ப்போம். நான் வால் கருப்பு என்கிறேன், நீ வெளுப்பு என்கிறாய், வா என்று கூப்பிட்டாள். பார்த்தால் வால் கருப்பாக இருக்கிறது. அது இவள் பண்ணின மோசடி, வஞ்சனை, பாம்பு சுற்றினதுனாலே என்பதை கவனிக்காமல், என்ன நேற்று வரைக்கும் வெளுப்பாக இருந்தது, இன்றைக்கு கத்ருவுக்கு சாதகமாக வால் கருப்பாக போய்விட்டதே என்று, சரி என்ன பண்ணுவது, நம் தலைவிதி என்று அடிமையை ஏற்றுக்கொண்டு விட்டாள் வினதை. இப்படி ஒரு வினதைக்கு கத்ருதாசியம் வந்ததே, கத்ருவுக்கு அடியவளாக வினதை போய்விட்டாள் என்பது, அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே கத்ரு சங்கேத தாஸ்யம் என்று சொல்கிறது. சரி, இந்த தாஸ்யத்துக்கு என்ன பண்ணுவது மாற்று என்றால், தாஸ்ய க்ஷபணம். இந்த தாஸ்யத்தை இப்பொழுது ஒழித்து கட்ட வேண்டும். இருந்தாயிற்று, பல வருஷங்கள் கத்ருவுக்கு தாசியாக வினதா இருந்து விட்டாள். ஆனால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமோ? என்றைக்குமே தாசியாகவா இருந்து கொண்டிருப்பாள்?
தாஸ்ய க்ஷபண என்றால் அடிமையை நீக்குதல் என்றார். இவள் தான் கேட்கிறாள் தன்னுடைய பிள்ளை கருடனிடம், ஹே பட்சிராஜனே, என் மாற்றாளோடு பந்தயம் போட்டுக்கொண்டேன். பின்னால் தான் தெரிய வந்தது அவள் சர்ப்பங்களை கொண்டு கெட்ட உபாயத்தினாலே என்னை மோசம் செய்து விட்டாள். அது அன்றைக்கு தெரியாமல் நான் அவளுக்கு அடிமையாக இருக்கிறேன். இந்த அடிமை தலையிலிருந்து நான் மிகவும் கஷ்டப்படுவதனாலே எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று. அதை கேட்ட கருடன் அந்த சர்ப்பங்களிடம் நேராக போனார். ஹே சர்ப்பங்களே, உங்களுக்கு நான் எதை கொண்டு வந்து தந்தால் நானும் என் தாயாரும் அடிமை தலையில் இருந்து விடுபடுவோம், இதற்கு முடிவு கட்டுவோம், உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள், நான் தருகிறேன் என்று சர்ப்பங்களை கேட்டார். அந்த சர்ப்பங்கள் சொல்லின, ஹே பட்சியே, அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தால் தாசியத்திலிருந்து விமோசனம் உண்டாகும் என்று சொன்னார். அதாவது பந்தயம் போட்டுக் கொள்வதிலே அதன் விளைவாக அடிமைத்தனம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிமைத்தனத்தை போக்குவதற்கு என்ன வழி என்பதும் அந்த பந்தயக்காரர்களே சொல்ல வேண்டும் என்று. இப்பொழுது இந்த அமிர்தம் என்பது பணம் ஆயிற்று. பணம் என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் சம்ஸ்கிருதத்திலே என்றால் பணைய பொருள், பந்தயங்களிலே வைக்கிற பணயமாக வைக்கிற பொருள். இப்பொழுது அமிர்தம் ஆகிவிட்டது. அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தால் இந்த தாசியத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று இரண்டு சாராரும் ஒப்புக்கொண்டதாயிற்று. தாஸ்ய க்ஷபண பண சுதா, தாஸ்ய க்ஷபண பணமாக சுதா என்கிற அமிர்தம் ஆகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே சொன்ன வரலாறு இதிகாசத்திலிருந்து பார்த்தோம். இதை பற்றி கூட வேதமே கூட பேசுகிறது. திருத்தீயஸ்யாமிதோ திவிசோ மஸ்தமாக ரதேனாத்மானம் நிஷ்கிரீணீஷ்வ என்று. அதாவது சுபர்ணி சொன்னாலாம், கத்ருஷ்டவைசு பர்ணீதா, கத்ரு சொல்கிறாள், இங்கிருந்து மூன்றாவதான வானுலகத்திலே, பூமியிலிருந்து லோகங்கள் மேலே 7 லோகங்கள் இருக்கின்றன. அதிலே முதல் லோகத்தை விட்டுவிட்டு அதற்கடுத்ததுக்கு போ. சோமம் என்கிற அமிர்தம் அங்கே இருக்கிறது, அதை கொண்டு வா, அதன் மூலமாக தன்னை விடுவித்துக் கொள்ளு என்று இந்த கதை சுருக்கமாக வேதத்திலே வருகிறது. விவரமாக மகாபாரதத்திலே வருகிறது. அதனாலே க்ஷபண பண சுதா என்று அந்த சுதா என்கிற அமிர்தமானது பந்தய பொருளாக இப்பொழுது ஆகிவிட்டிருக்கிறது. ஜிக்ருக்ஷு, ஜிக்ருக்ஷு என்றால் கிரகிக்க விரும்புபவர் என்ற அர்த்தம். அதை எடுத்து வருவதற்கு விரும்பினார் கருடர். அது எடுத்து வருவது எவ்வளவு கஷ்டமானாலும் தன்னுடைய பராக்கிரமத்திலே அவருக்கு நம்பிக்கை இருந்தபடினாலே சரி கொண்டு வந்து கொடுத்து விடுவோம், அம்மாவை அடிமையிலிருந்து விடுவிப்பது முக்கியம் என்று. என்ன சொல்கிறார் கருடன்? நான் அமிர்தம் கொண்டு வரப்போகிறேன் என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டார். புறப்பட்டார். அப்பொழுது நடந்ததுதான் இந்த ரக்ஷா என்கிற சொத்தி. வினத்தையானவள் தன் புத்திரனான கருடனுக்கு என்னென்ன பண்ணினாள் என்றால், ஒன்றை கொடுத்தாள், ஒன்றை விடுத்தாள், ஒன்றை கட்டினாள், ஒன்றை காட்டினாள். இந்த 4 பண்ணி காப்பு பண்ணினாள் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. திசந்தியா, பிரேஷயந்தியா, ஆபத்யா, நிர்திசந்தியா என்று 4 பதங்கள் இருக்கின்றன இந்த ஸ்லோகத்திலே வினத்தையை குறிப்பிடுவதற்கு. வினத்தையா என்பதற்கு விசேஷமாக அதை தமிழ் படுத்தினோமானால் கொடுத்தாள், விடுத்தாள், கட்டினாள், காட்டினாள் என்றாகிறது. எதை கொடுத்தாள்? சம்வித் சஸ்திரம் திசந்தியா, புத்தி என்கிற ஆயுதத்தை கொடுத்தாள். எதை விடுத்தாள்? விடுத்தாள் என்றால் அனுப்பினாள். எதை அனுப்பினாள் என்றால் விஜய சமூராசிஷ பிரேஷயந்தியா, ஆசீர்வாதங்களை படைகளாக அவனோடு கூட அனுப்பினாள். எதை கட்டினாள்? தனு ஆபத்னந்தியா தனுத்ரம் சுசரிதம், நல்லொழுக்கம் என்கிற கவசத்தை அவனுக்கு அணிவித்து பூட்டினாள். எதை காட்டினாள்? அசனம் பக்கணம் நிர்திசந்தியா, போகிற வழியிலே கொலைக்காரர்களான படுபாவிகள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களை நீ கொன்று தீர்த்து தின்று விடு என்று சொன்னாள். அந்த இடத்தை காட்டினாள். இப்படியெல்லாம் பண்ணி காப்பு பண்ணினாள். கிளிப்த ரக்ஷா விசேஷ, அவனுக்கு ரக்ஷா என்பதை பண்ண வேண்டிய சடங்குப்படி அது ஒரு சடங்கு போல பண்ணினாள் தினத்தை என்று. வினத்தையா கிளிப்த ரக்ஷா விசேஷ என்று இருக்கிறது. வினத்தையாலே பண்ணப்பட்ட ரக்ஷை என்று. நான் ஏற்கனவே சொன்னபடி
புத்திரர்கள் பிரிந்து வெகு தூரம் போகிற சமயங்களிலெல்லாம் மாதாக்கள் இப்படி ஸ்வஸ்தி பண்ணுவது, மங்களம் பண்ணுவது, இரட்டை பண்ணுவது என்று வழக்கத்தில் உண்டு. வால்மீகி ராமாயணத்தில் இது இருக்கிறது என்று சொன்னோம். அதை பார்க்க போகிறோம் இப்பொழுது. ராமன் வனத்துக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு கௌசல்யிடம் பிரிந்து போகிறான். அப்பொழுது கௌசல்யை ராமனுக்கு ஸ்வஸ்தி பண்ணுகிறாள். ஸ்வஸ்தி பண்ணும் பொழுது, அதாவது திருஷ்டி கழிப்பது போல சில சடங்குகளை பண்ணுவார். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினசா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய சத்தே பவது மங்களம் என்று கௌசல்யை சொல்கிறார் ராமனிடம். இந்த கருடன் கதையைத்தான் சொல்லுகிறாள். நமக்கு என்ன தெரிகிறது? ராமாயணத்துக்கும் முற்பட்டது நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது கருடனுடைய அமிர்தாகரண கதை என்பது. கௌசல்யை சொல்கிறாள், சுபர்ணன் கிளம்பி போகும் பொழுது அவனுடைய அம்மாவான வினதை என்பவள் என்ன மங்கள ரட்சையை அந்த சுபர்ணனுக்கு பண்ணினாளோ, அப்படி பண்ணினதுனாலே அவனுக்கு அமிர்தமே பின்னாலே கிடைத்ததே. அப்படிப்பட்ட மங்களமானது உனக்கு நான் பண்ணுகிறேன். இப்பொழுது நான் பண்ணுகிற மங்களம் அது போன்றதொரு மங்களமாக ஆகட்டும் என்று இந்த கருடனுடைய அமிர்தாகரண வர்ணக கதையை சொல்லி அது போல மங்களம் பண்ணுகிறேன் என்கிறாள். கருடனுக்கு வினத்தை பண்ணின அதே மங்களத்தை, அதே ரட்சையை ராமனுக்கு கௌசல்யை பண்ணுகிறாள். இங்கே வந்தது போலவேதான் ராமனுக்கு பல தேவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரட்டும் என்று கௌசல்யை சொல்லி அனுப்புகிறாள். இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிந்து விட்டது. இந்த ஸ்லோகத்திலே நமக்கு தெரிகிற நீதிகள் என்ன என்று பார்ப்போம். முதல் நீதி, புத்தியை ஆயுதமாக பயன்படுத்தி சம்வித் சஸ்திரம் விஷந்தியா. புத்தி என்பது மற்ற ஆயுதங்களை எல்லாம் விட கூரானது. சத்ரு நாசத்தை பண்ணுவதற்கு புத்தி என்பது மிகவும் பயன்படும். இரண்டாவது நீதி, பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளும். தன்னை விட பெரியவர்கள், முக்கியமாக பெற்றோர்கள், மகனீயர்கள், அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்தால் அது படைகள் போலே உன்னை ரட்சிக்கும். பல கதைகளிலே வருகிறது இது. அதனாலே நாம் எந்த சத்காரியமோ கஷ்ட காரியமோ பண்ணுவதற்கு கிளம்பும் பொழுதெல்லாம் பெரியவர்களை சேவித்து விட்டு அவர்களுடைய ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டு புறப்பட்டோமானால் நமக்கு ரட்சை கிடைக்கும் என்பது இரண்டாவது நீதி. மூன்றாவது நீதி, சுச்சரிதம் என்று நம்முடைய நடத்தை எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும். இது அந்த ஒரு சமயத்திலே ஒரு கணத்திலே பண்ணுகிற காரியம் இல்லை. நாம் நல்வழியில் நடந்து சென்றோமானால் அந்த தர்மமானது நம்மை கவசம் போலே காக்கும். தர்மிஷ்டர்களாக இருப்பவர்களை எதிரிகள் பண்ணுகிற தாக்குதல்கள் எல்லாம் கொஞ்சத்திலே அழிக்க முடியாது. அந்த தர்மம் அவர்களை காப்பாற்றும் என்பது தனுத்திரம் சுச்சரிதம் என்பதிலிருந்து நமக்கு கிடைக்கிற நீதி அது. நாலாவது, இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற நீதி, தன்னுடைய தாயாரை யாரோ ஒருத்தி ஏமாற்றி வஞ்சித்து இப்படி அடிமையாக்கி விட்டாள் என்றால் தன்னுடைய தாயாருக்காக நாம் அரும்பாடுபட்டாவது ரட்சிக்க வேண்டும் என்பது கருடனுடைய கதையிலிருந்து நமக்கு தெரிகிற நீதி. கருடன் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் அன்று. அமிர்தத்தை மூன்றாவது ஜூலோகத்தில் இருந்து கொண்டு வருவது என்பது சாதாரண காரியம் கிடையாது. அதற்கு ஏற்பட்ட தடங்கல்கள் அதிகம், அதனால் ஏற்பட்ட சேதங்களும் அதிகம். இருந்தாலும் கூட தான் எதற்காக இதை கொண்டு வருகிறோம் என்பதை எண்ணி தன்னுடைய தாயார் தாசியாக இருக்க கூடாது என்பதற்காக அவர் இவ்வளவு பாடுபட்டார். அதிலிருந்து நமக்கு ஒரு நீதி, நம்முடைய தாயாரை ரட்சிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பாடு வேண்டுமானாலும் படலாம் என்று கருடன் நமக்கு காண்பித்திருக்கிறார். இது ஒரு நீதி போதனை. ஐந்தாவதாக, புறப்படுகிற சமயத்திலே தாயாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு புறப்படு. அந்த புறப்படுவது இந்த மாதிரி பெரிய காரியத்துக்கு மட்டும் இல்லை, ஊரை விட்டு ஊர் போவதற்கெல்லாம் கூட ஆசீர்வாதத்தோடு புறப்படுவது என்பது நல்லது என்று கருடன் சரித்திரத்திலே காண்பிக்கிறார். அடுத்த ஒன்று, பாவ நாசத்தை வேண்டி பெறு என்று.
ஏனோஸ்மத்வைனதேயோ நுதது என்று இந்த ஸ்லோகம் நமக்கு காண்பிக்கிறது. இவ்வளவு பராக்கிரமசாலியான கருடன் நமக்கு சுவாமியாக இருக்கும் பொழுது, நாம் அவரை சேவிக்கும் பொழுது அவரிடமிருந்து என்ன கேட்க வேண்டும் என்றால், என்னுடைய பாவங்கள் ஒழியட்டும் என்று கேள். பாவ நாசமானது வேண்டி பெறத்தக்கது. பசுபுத்திராதிகளை நாம் வேண்டக்கூடாது. நமக்கு பாவங்கள் தொலைய வேண்டும் என்பதை வேண்டலாம் என்பது இதிலே தெரிகிறது. இன்னும் கூட சில கருத்துகள் தெரிகின்றன. கொலை பண்ணுவது என்பது பெரிய குற்றம். ஆனால் அந்த குற்றத்தை பல தடவை இழைக்கிறார்களே கொலையாளிகள் என்றே சில பேர், அவர்களை கொலை பண்ணுவது நல்லது என்பதும் இந்த கதையிலே தெரிகிறது. வினத்தையே சொல்லி அனுப்புகிறாள், நீ பெரும் கொலையாளி, பெரும் கொலை குற்றவாளிகளை கொன்றுவிடு என்று. அது கூட நமக்கு ஒரு நீதிதான். இவ்வாறாக இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு நிறைய நீதிகள் தெரிகின்றன. இந்த ஸ்லோகத்திலே நீதிகள் தவிர ரசிப்பதற்கான அம்சங்களும் நிறைய இருக்கின்றன. ஸ்லோகத்தை சொல்லும் பொழுதே ஒரு சொல் அணி தெரிகிறது, அனுப்பிராசம் என்பது. உதாரணமாக ஏனோஸ்மத்வைனதேயோ நுதது வினதயா என்று சொல்லும் பொழுது ஏனக வைன நுதது வினத என்ற இடத்திலே தன்னகரமானது 4 தடவை வந்தது. இப்படி ஒரே எழுத்து திரும்பி திரும்பி வந்தால் அதற்கு அனுப்பிராசம் என்று பெயர். அந்த ஸ்லோகத்தை வாசிக்கும் பொழுதே அதிலே ஒரு அலங்காரம் நமக்கு தெரிகிறது. இதைவிட ஸ்பஷ்டமாக இன்னொரு இடம் இருக்கிறது அனுப்பிராசத்துக்கு. லட்சபைக்ஷம் ஜிகிருட்சு என்ற இடத்திலே ஷகாரம் க்ஷா என்பது 3 தடவை வந்தது. க்ஷபண பண சுதா என்ற இடத்திலே க்ஷபண பண என்று, க்ஷபணால இருக்கிற பணத்துக்கு அர்த்தம் வேறே. க்ஷபணம் என்றால் க்ஷபித்தல் என்கிற தொழில். பண என்றால் பந்தயத்துக்கு கட்டுகிற பணைய பொருள். க்ஷபண பண என்று சேர்த்து சொல்லும் பொழுது பண என்பது திரும்பி வந்ததனாலே ஒருவித அர்த்த யமகம் என்கிற ஒரு சொல் அலங்காரம் வந்திருக்கிறது. சம்வித் என்று ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. சம்வித் சஹ சம்பத்ரந்த்யா சுச்சரிதா என்றெல்லாம் பதங்கள் ச ச ச என்றே ஆரம்பிக்கின்றன. இதற்கு பாதாரம்ப அனுப்பிராசம் என்று பெயர். பெயர் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும். சொல்ல வந்தது என்ன என்றால், பதங்களுடைய ஆரம்ப எழுத்து ஒன்றாய் திரும்பி திரும்பி வந்ததால் ஒரு சப்தாலங்காரம் வருகிறது. இந்த மாதிரி இதிலே அனுப்பிராசாலங்காரம் இருக்கிறது. அனுப்பிராசாலங்காரத்தை விட இன்னும் சிறப்பாக ரூபகங்கள் இருக்கிறது என்பதை ஏற்கனவே பார்த்தோம். உருவக அணியானது சம்வித் சஸ்திரம் முதலிய இடங்களிலே இருக்கிறது. அந்த உருவக அணி பொருத்தமாகவும் இருக்கிறது என்பதையும் பார்த்தோம். கடைசியிலே இந்த ஸ்லோகத்திலே பண்ணுகிற வேண்டுகோள் என்ன? ஏனஹ அஸ்மதி வைனதேயோ நுதது, பாவத்தை எங்களிடமிருந்து போக்கட்டும் என்று. அஸ்மதி ஏனஹா என்று இருந்தால் எங்களுடைய பாவத்தை போக்கட்டும் என்று சொல்லி இருக்கலாம். இப்பொழுது ஏனஹா அஸ்மதி என்று மாற்றி இருப்பதனாலே அஸ்மதி என்பதற்கு எங்களுடைய என்ற அர்த்தத்தை சொல்ல முடியாது. எங்களிடம் இருந்து என்றுதான் சொல்ல வேண்டும். பாவத்தை எங்களிடமிருந்து போக்கடிக்கட்டும். அது எப்படி இங்கே பொருத்தமான வேண்டுகோளாக அமைகிறது என்பதை பார்த்தோனால், எங்கள் பாவத்தை நாங்களாக போக்கிக் கொள்வது முடியாது. பாவங்கள் நிறைய சுமையாக இருக்கின்றன. அவற்றை அறுத்து விடுவது சுலபம் இல்லை. அதை யாராலே போக்கடிக்க முடியும் என்றால் அதற்கு பெரிய பராக்கிரமசாலி யாராவது வந்தாதான் அவ்வளவு பாவங்களை எங்களிடம் வந்து நீக்க முடியும். அது கருடன் போல ஒரு மகா புருஷனாலே மட்டும்தான் முடியும். ஏனென்றால் கருடனுக்கு ஒரு குணம் என்ன தெரியுமா? அவர் ஒன்றை பண்ணுவதற்காக நினைத்தார். ஆனால் இந்த கதையில் அப்படித்தான் வருகிறது. அமிர்தத்தை கொண்டு வந்து விடுவேன் என்று நினைத்தார். அது என்ன அவ்வளவு சாதாரண காரியமா? பெருமுயற்சி செய்தாவது போக்கி விடுவார் என்பது அவருடைய கதையிலிருந்து எங்களுக்கு தெரிகிறது. அடடா, அப்படிப்பட்ட கருடன் என்னுடைய பாவத்தை போக்கவும் நினைத்தார். ஆனால் எப்படி இருக்கும்? நம்மால் செய்ய முடியாத முயற்சி எல்லாம் அவர் செய்து போக்கடித்து விடுவாரே என்று கருடனால் அது சாத்தியம் என்று தெரிந்தபடியினாலே நான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன், என்னுடைய பாவத்தை போக்கட்டும் கருடன் என்று. கருடன் வேண்டாததையெல்லாம் போக்கடிப்பார் என்பதும் அவர் கதையில் தெரிகிறது. தன்னுடைய தாயாருடைய தாசியத்தை அவர் போக்கடித்தார். எங்கள் பாவத்தையும் அவர் போக்கடிக்கட்டும்.
பாவத்தை போக்கடிக்க வேண்டும் என்றால் இதற்கு கூட அறிவு வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், நன்னடத்தை வேண்டும் என்றால் பாவங்களோடு போராடுவதற்கும் ஆயுதங்கள் வேண்டும், சைன்யங்கள் வேண்டும், கவச்சங்கள் வேண்டும். இங்கே மகா யுத்தம் பண்ணித்தான் இந்த பாவங்களை போக்கடிக்க முடியும். இந்த காரியத்துக்கு கூட அறிவையே ஆயுதமாகவும் ஆசீர்வாதங்களையே சைன்யமாகவும் நல்லொழுக்கத்தையே கவச்சமாகவும் கொண்டிருக்கிற கருடன் இருக்கிறாரே, அவர்தான் இதை போக்கடிக்க சக்தி கொண்டவர். அவரால் மட்டுமே முடியும் என்பதாலே இப்பொழுது இந்த வேண்டுகோள் இந்த ஸ்லோகத்திலே பொருத்தமான வேண்டுகோள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கருட பஞ்சாசத்திலே 2வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் கருடனிடம் நாம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் என்பதை, அந்த ரீதியிலே இந்த ஸ்லோகத்திலே ஏனஹா நுதது என்கிற வேண்டுகோள் இருக்கிறது. அந்தந்த ஸ்லோகத்திலே இருக்கிற வேண்டுகோள் அந்தந்த ஸ்லோகத்திலே கருடனை எப்படி வர்ணிக்கிறாரோ அதற்கு பொருத்தமான வேண்டுகோளாக இருக்கிறது என்பதையும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த ரீதியிலே தாசிய நோதனம் பண்ணினவர் எங்களுக்கு இந்த ஏனோ நோதனம் கூட பண்ணட்டும், பாவத்தை போக்கடிக்கட்டும் என்ற வேண்டுகோளும் பொருத்தமாக இருக்கிறது. இவ்வாறு இந்த 12வது ஸ்லோகத்திலே அமிர்தாஹரண வர்ணகத்திலே அமிர்தாஹரணத்துக்காக புறப்படுகிற கருடனுடைய கதையை பார்த்தோம். புறப்படும் பொழுது கருடனுடைய தாயார் கருடனுக்கு பண்ணின ரட்சைகளை பற்றி பார்த்தோம். இப்பொழுது ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிக்கலாம். संवित् शस्त्रं दिशन्त्या सह विजयचमूः आशिषः प्रेषयन्त्या सम्बध्नन्त्या तनुत्रं सुचरितमशनं पक्कणं निर्दिशन्त्या एनोस्मद्वैनतेयो नुदतु विनतया क्लिप्तरक्षा विशेषः कद्रूसङ्केतदस्य क्षपणपणसुधा लक्षभैक्षं जिगृक्षुः कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः श्रीमते निगमांत महादेशिकाय नमः।